ஸோ எனக்கு பிஸ்னஸ் குரு என் அப்பாவை தான் சொல்ல முடியும். ஸோ 10 லெவல்ஸ்லாம் போகிற மாதிரி நாங்கள் போக மாட்டோம். மேக்ஸிமம் ஏதாவது காலேஜ்லேயோ ஏதாவது லேப்லேயோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் கூட எங்கேயாவது யூனிவர்சிட்டிஸ் போவோம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 80% நாங்கள் அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வி ஸ்டார்டட் வித் சிங்கிள் எம்ப்ளாயி. ஆர்கே பப்ளிகேஷனில் அரௌண்ட் 1000 புக்ஸ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ரேடமிக்ஸ் அப்படின்னா வந்து ரஞ்சித் ஆதவ் திவ்யா வாஸ்ட் அகடமிக்ஸ் இவர் தான் அந்த நேம் வந்து கிளிக் பண்ணது. ஆர்கே பப்ளிகேஷன் வந்து இவங்க அம்மா அப்பாவோட நேம் காம்பினேஷன். ஸோ டுடே நம்ம கூட இருந்துட்டு யார் ஒரு கான்வர்சேஷனுக்காக கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ரேடமிக்ஸ் மிஸ்டர் ரஞ்சித் சார் அண்ட் மிஸ்ஸஸ் திவ்யா மேம் வந்திருக்காங்க. வெல்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? ஹவாரி எப்படி இருக்கீங்க? ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்களா இல்லை ட்ராவல் பண்ணி வந்தீங்களே ரொம்ப தூரம் லாங் ட்ராவல்? ஸோ எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இனிஷியலாக நம்மளோட பிஸ்னஸ் லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக இருந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்குது. உங்கள் 2 பேர்த்தோட கனெக்டிவிட்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா அவ்வளோ அழகான கப்புள்ஸு. நாங்கள் ஆஃப் ஃப்ரேமில் இருந்துட்டு பார்க்கும்பொழுது கூட இருந்துட்டு உங்களோட அந்த ஐ ஸ்பீக்கிங்லேயே ஒரு லவ் கனெக்ட் ஆகுது. ஸோ ஹவு இட் ஸ்டார்டட், வேர் இட் ஸ்டார்டட் சார்? ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்ங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேம் வந்து அப்போ 10th. ஓகேங்க. ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை இன்ஜினியரிங். ஓ 2 பேரும் வெட்டி தான். ஓகே. அல்டிமேட்டாக வெட்டியாக இருந்தோம் அப்படின்னா அட் த டைம் நோ இஷ்யூ சார். பட் ப்ரெசென்ட்ல இருந்துட்டு போஸ்ட் கோலோவில் போயிருப்பீங்க. தேங்க்யூ சார். மேம் 10th படிச்சிருந்தாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ இவங்க அப்பா தான் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸோ இன்ஃபார்மலாக கூப்பிட்டு போனாருங்க. ஓகேங்க. நாங்கள் ஃபார்மல் மீட்டிங்கை மாற்றிக்கிட்டு வந்தோம். ஓகே. பெரிய வித்தியாசம் இல்லைங்க, அவங்க அக்கா பொண்ணு தான். ஓ காம்படிஷனே இல்லாமல் நீங்களா இருந்துட்டு காம்படிஷன் ஹெவியாக இருந்தது. அதான் 10thலேயே புக் பண்ணிட்டீங்களே சார்? அதுக்கப்புறம் இல்லாட்டி கிடைக்காது. ஆனால் அதுக்கப்புறமும் காம்படிஷன்ஸ் இருந்ததுங்களா? அதுக்கப்புறம் காம்படிஷன் இல்லை. ஓகே. எஸ் மேம், நீங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜர்னி? ஒன்றும் தெரியல சார், தெரியாத பிள்ளைய ஏமாத்தி. ஓகே. ஆஃப்டர் தட் யூஜி முடிச்சிட்டிங்க சார். நெக்ஸ்ட் எப்படி கம்மிங் டு பிஸ்னஸுக்கு முன்னாடி உங்களோட ஜர்னி எப்படி இதுக்கு தான் அப்படின்னு எப்படி ட்ராவல்? 2009 யூஜி முடிச்சதுங்க. அதுக்கப்புறம் அப்பா கூட 2 இயர்ஸ் ஸ்கிராப் பிஸ்னஸ், பழைய இரும்பு வியாபாரம். எனக்கு பிஸ்னஸ் குரு என் அப்பாவை தான் சொல்ல முடியும். ஸோ லாட் ஆஃப் எவ்வளவோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பிஸ்னஸ் குரு அப்படின்னா அவர் தான் நமக்கு நேக்கு என்ன எப்படி பேசணும் அவர்கிட்ட போய் தான் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் 2011 குமரூர் காலேஜில் எம்இ ஜாயின் பண்ணாங்க. ஓகே. 2013 வெளியே வரும். அதுக்கப்புறம் என்ஜிபி அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி. ஓ. And after that 2014 I started my PhD. Okay. And I completed at 2017. 17 PhD complete. Okay. And in the 2017 நான் PhD யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 7 years 8 years people struggled a lot for completion of PhD. Okay. ஸோ நான் ஈஸியாக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ரிசர்ச்ல ரொம்ப ஈடுபாடுங்க அவருக்கு. ஓ. இப்போ நாங்க சும்மா ஜேர்னினாலே எங்கேயா வெளியே போறதுனாலே மற்ற லெவல்ஸ்லாம் போற மாதிரி நாங்க போக மாட்டோம். மேக்ஸிமம் ஏதாவது காலேஜ்லயோ ஏதாவது லேப்லயோ அந்த மாதிரி தான் நாங்க ஏதாவது ஒரு ட்ரிப் போற மாதிரி இருந்தா கூட எங்கேயாவது யூனிவர்சிட்டிஸ் போவோம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 80% நாங்க அப்படிதான் போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கூட இந்த சக்ஸஸ் இருந்திருக்கலாம். சார் பிஹெச்டி முடிக்கும் போது நீங்களும் இருந்துட்டு யூஜி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பிஹெச்டி முடிக்கும் போது மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிருச்சு. யூஜி கம்ப்ளீட் ஆனதுமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்படியே கரெக்டாக இருந்தது. நீங்கள் எப்படி சாரோட பிஸ்னஸ்க்குள்ள இன்ட்ராக்ட் ஆனீங்க அப்படின்னு? நானும் பிஎஸ்டி டெக்ல தான் எம்இ முடிச்சேன். ஓகே. முடிச்சதும் முடிக்கும் போதே ஒரு பேபியோட முடிச்சேன். ஒரு 3 years கேப். டைரக்டா அப்படியே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே ஓகே. அப்ப கொரோனா டைம்ங்கறனால இவர் வந்து வர்க் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அப்படியே வந்து ரிசர்ச்சுக்கு வந்து மைண்ட் செட் மாத்தி வர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு அது நீட் இருந்ததனால பப்ளிகேஷன்ல எல்லாத்துலயும் நீட் இருந்ததனால அப்படியே டுவர்ட்ஸ் சக்சஸ் மூவ் ஆச்சு. ஓகே. एक्चुअली அவங்க பேஷன் பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மென்ட். ஓகேங்க. ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப்ல போகும்போது 2 ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு வி டோன்ட் ஹவ் ஃபண்ட்ஸ் as well as ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இனிஷியலாக பிளான் பண்ணி
பப்ளிகேஷன். ஸோ எனக்காக 3 வருஷம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓ ஸோ ரைட் நோ 2025 செப்டம்பர்லேருந்து வெப் டெவலப்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட். ஓ டில் தட் இருந்துட்டு நீங்கள் அந்த 2017 இருந்து டில் 25 வரைக்குமே இருந்துட்டு சிங்கிள் பிஸ்னஸ் தான் போகிறேன். சிங்கிள் பிசினஸ் தாங்க. ஓ புக் பப்ளிகேஷன் பேப்பர் பப்ளிகேஷன் தான் பண்ணிட்டு. ஓகே ஓகே. ஸோ வேரியஸ் ஒவ்வொரு இயர் வரும்போது புதுசாக வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் இந்த இண்டஸ்ட்ரி இந்த பப்ளிகேஷன் செக்டருக்கு என்னென்ன இன்னோவேட்டிவ்ஸ் வேணுமோ, என்னென்ன எங்க பிசினஸ் எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 இருந்துட்டு நீங்க ரிசர்ச்க்கான இருந்துட்டு கன்சல்டன்ட் கம்பெனி யாராவது கேட்டாங்க அப்படின்னா பர்சனலி லைக் ஃப்ரீலான்சர். ஓ 2020 registered citizen company academics அப்படின்ட்டு. ஓகே. So first time we started with a single employee. ஓகே ஓகேங்களா. So 2022ல பாத்தீங்கன்னா we started a book publication. ஓகே ஓகே ஓகே. RK publications அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. And after that 2024ல பாத்தீங்கன்னா we started a journal house. ஓகேங்க சார். So அதே சேம் இயர் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அப்புறம் 2025 அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட் 2025 மிட்ல வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் நோ பார்த்தீங்கன்னா we have an SaaS ப்ராடக்ட். ஓகே. இட் இஸ் அபவுட் டு லான்ச். ஓகே ஓகே. புக் பப்ளிகேஷன்லேயே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெவலப் பண்ணது கம்ப்ளீட்டாக திவ்யா தான் டெவலப் பண்ணாங்க. ஓகே. அவுட் சோர்ஸ். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கோட நேம் மட்டும் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா 120 செகண்ட்ஸ்ல இட் வில் கம் அவுட் as a book. ஓ so which means automatic book publication. automatic smart writer book writing plus publication வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம். பட் இது ஆல்ரெடி ஃபாரின்ல மட்டும் தான் எக்ஸிஸ்டிங். ஃபாரின்ல மட்டும் தான் எக்ஸிஸ்டிங் இருக்கு. இந்தியால இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. சோ ப்ளூ பிரிண்ட் எல்லாமே நீங்க தான் ஓன் பண்ணியிருக்கீங்களா அந்த அப்ளிகேஷன்ஸ்? அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. காப்பிரைட்ஸ் எல்லாமே காப்பிரைட்ஸ் எல்லாமே ட்ரேட்மார்க் அப்ளைடுங்க. ஓ பட் ட்ரேட்மார்க் ரிசீவ் ஆகுது 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் அப்பா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. ஓகேங்க. ஸோ டில் தட் அந்த ட்ரேட்மார்க் உங்களுக்கு வர்ற வரைக்கும் அதர் தேர்ட் பார்ட்டி யாருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியாதுங்களா? இல்லை பை ஹியரிங் அஸ் அ தேர்ட் பர்சன் நானுமே இருந்துட்டு இஃப் இன் கேஸ் ஒரு டெக்கியாக இருக்கேன் அப்படின்னா பை ஹியரிங் யுவர் வேர்ட்ஸ் நான் இருந்துட்டு பிஃபோர் அந்த 3 இயர்ஸ்க்குள்ள இதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணி நானுமே ரெஜிஸ்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க. கண்டிப்பா பண்ண முடியும். பட் இட் டிஃபர்ஸ். ஓகே ஓகே. நாங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு ஹோட்டல் போறோம். ஸோ ஒருத்தவங்க பிரியாணி கடை வைக்கிறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க பிரியாணி கடை கண்டிப்பா வைக்காமையா இருப்பாங்க, கண்டிப்பா வைப்பாங்க. பட் அவங்க என்ன மசாலா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் மேட்டர்ஸ்ன்ற மாதிரி. ஓகே. அல்டிமேட்லி யார் வேணா வைக்கலாம். பட் we have our own unique. ஓகேங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் 2017 ஆரம்பிச்சு 20 இருந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. அந்த இனிஷியல் ஆஃப் 3 இயர்ஸ்ல இருந்துட்டு வாட் யூ ஹேவ் கோன் த்ரூ? 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கணபதி அப்படிங்கிறவர் தான் என்ன நம்பி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாரு. ஓகே ஓகேங்களா. இஸ் வெரி நைஸ் பர்சன். ஆனா 3 months ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருந்தாரு. 3 months. ஸோ அண்ட் ஆஃப்டர் 3 months ஏன்னா அது வரைக்கும் யாரும் நம்மளை ஆர்டருக்காக நம்ம பண்ணதில்லை. நியூ டு த ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ 3 years கழிச்சு 3 months கழிச்சு he will give ஒரு அட்வான்ஸ் டோக்கன். ஓ ஓகேங்களா. ஸோ ஐ கம்ப்ளீட் ஆர்டர் அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்றதும் ஆர்டர் வாங்குறதும் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்றதுங்கிறது தான் ரொம்ப டஃப்பான டைமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் த ஆர்டர் வித்தின் 6 months. ஓகேங்க. ஓகேங்களா. ஸோ அவர் ஆர்டர் பண்ணிருக்கும் போது இவங்க ஓகே எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் மை வெல் விஷர். ஸ்டில் நவ் ஐ ஹேவ் கான்டாக்ட் வித் ஹிம். இன்னைக்கு வரைக்கும் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரெஃபர். ஓகே ஓகே. ஸோ அபுபக்கர் அப்படிங்கிறவர் தான் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தாரு. இவன் கணபதி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு அபுபக்கர். ஓகே. ஃபர்ஸ்ட் PhD கம்ப்ளீட்டட் கேண்டிடேட். ஸோ அவர் முடிச்சோன்னா தென் பீப்புள் கேன் ரியலைஸ் ஒன்ஸ் இருந்துட்டு நம்மளுக்கு கான்டாக்ட் எல்லாமே கம்ப்ளீட் தி PhD அப்படிங்கிற மாதிரி we can realize. ஸோ அந்த 2017 இருந்து டில் 25 வரைக்கும் இருந்துட்டு நீங்க பர்சனலி உங்க லைஃப்னு பார்க்காம சார் கூடயே தான் இருந்துட்டு கனெக்ட் ஆகி பண்ணிட்டு இருந்தேன். அந்த இவ்வளோ வருஷம் அவங்க இருந்துட்டு உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தாங்கல்ல சார்? இஃப் இன் கேஸ் மேம் இருந்துட்டு அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ல இல்லை அப்படின்னா நீங்க எதெல்லாமே இருந்துட்டு கான் த்ரூ பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். அப்போ பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னதே இருந்துட்டு மேமோட ஐடியா தான்? அது என்னோட ஓன் ஐடியா தாங்க. ஓகே. 2019ல we have a kid. ஓகே. கிட்டே அவங்க டேக் கேர் பண்ணோம்.
ஸோ என்னோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட் பிறந்ததுக்கப்புறம் அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. இனிஷியலா ஒரு பொண்ணா வந்து நம்ம ஃபேமிலி தாண்டி ஒர்க்குக்கு போகணும் இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா இஷ்யூஸ் நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று நம்ம கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா ஸோ ஐ மே கோ அவுட் ஃபார் மார்க்கெட்டிங். யாராவது ஒருத்தன் கிளைண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, நாங்கள் பேச போயிடுவேன். பட் அந்த கம்பெனியில் ஒரு ஆர்டர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இனிஷியலாக நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது, நமக்கு அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கற்றுக்கிட்டு என்னோட பேர்டன் 50% ஆக்கிட்டாங்க. நான் டெக்னிக்கலாக அங்கே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா டெக்னிக்கலாக ஐம் ஸ்ட்ராங் தாங்க. பார்த்துக்கிட்டு அப்படின்னா வெளியே போய்கிட்டு கிளைண்ட்ஸ்ட்டு பேசுறது, நியூ ஆர்டர்ஸ் பிரிங்கிங் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ப்ராபப்ளி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ப்ராபப்ளி இன்னைக்கு நாங்கள் அட்டைன் பண்ண ஒரு இந்த அச்சீவ்மெண்ட்டை ஒரு 5 years கழிச்சு நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். 2030 மேபி இந்த லெவலுக்கு நம்ம வந்துருக்கோம். ஸோ எஸ் மேம், நீங்கள் இப்போ இருந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அதுக்கான ரீசன் ஏதாவது பிஹைண்டில் இருக்குங்க? எல்லாத்துக்கும் பிஹைண்ட் அவர் தான் இருப்பார் கண்டிப்பாக. நம்ம வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் ஃபஸ்ட்டு ஒன்றா அப்பாவாக இருக்கணும், இல்லாட்டி ஹஸ்பண்டாக இருக்கணும். ஆஃப்டர் மேரேஜ்னா கன்ஃபார்மாக ஹஸ்பண்ட் தான் அந்த சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு இஃப் இன் கேஸ் இவருக்கு அப்புறம் இருந்துட்டு இவ்வளோ வருஷம் இவர் கூட சேர்ந்து ஒரே பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்க அண்ட் ஃபர்தராக இப்போ ஏன் 25ல் இருந்துட்டு என்ன ரீசன்னால நீங்கள் ஓனாக உங்களோட பிஸ்னஸ் இருந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு? அதுக்கும் அவர் தான் காரணம். நான் வந்து இனிஷியலாக எனக்கு வந்து இது சப்போர்ட் வேணும், நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் இருந்தாலும் எதுனா இருந்தாலும் நம்ம வந்து சொந்த காலில் தான் பிஸ்னஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. கொரோனா டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்துட்டு நான் எங்கள் வீடே பெருசு தான், மேலேயே வந்து ஆஃபீஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிட்ட இருந்தனால நம்ம அப்படி பண்ணோம்னா நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் தான் வெளியே அதே ஸ்ட்ரீட்டில் வெளியே மெயினில் ஆஃபீஸ் போட சொன்னேன். அது வந்து ஒரு பர்சனல் ஆஃபீஸ், எனக்காக ஸ்டார்ட் பண்ண ஆஃபீஸ் தான். இன்னைக்கு வந்து 2 ஆஃபீஸாக போட்டிருக்கோம். அதுல இவர் தான் இப்போ அது வரைக்கும் என் கூட சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னவர் புதுசா இப்போ என்னோட பேஷனுக்கும் நான் எனக்கு வெப் டெவலப்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னதுக்கு அவரும் சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே. அப்போ நம்ம இப்போ இருந்துட்டு டீப் டு தி பிஸ்னஸ் டாக் போகலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டெக்னிக்கலையும் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டெக்னிக்கல் சைடு இருந்துட்டு பப்ளிகேஷன்ஸும் போயிட்டு இருக்கு, அண்ட் தென் இருந்துட்டு உங்களுக்கு அந்த பிஹெச்டி ஆன கன்சல்டிங் அதுவுமே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அப்படின்னா டெக்னிக்கல்ல இருந்துட்டு நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஹெச்டி இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அண்ட் பப்ளிகேஷன் பார்ட் தாங்க. ஓகே. ஸோ பப்ளிகேஷன் பார்ட்டில் we will guide the scholar how to write and how to publish. Okay. And implementation part, for example, இங்கே கூட்டம் இருக்கும், ஒரு க்ரௌட் உட்காந்துருக்கும், இதில் யார் யார் மட்டும் கண்ணாடி போட்டுருக்காங்க, ஒரு ஃபோட்டோ மேலேருந்து எடுத்துக்கிட்டு கேமராவில் எடுத்துக்கிட்டு கண்ணாடி போட்டவங்க யார் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜை உள்ள நம்ம ஃபீடின் பண்ணோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் அல்காரிதம் எங்கவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு சர்க்கிள் பண்ணி அந்த இமேஜை நம்ம அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ப்ராசஸிங் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி this is for image processing. Okay. இந்த மாதிரி மெக்கானிக்கல் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், மெஷினிங்ல. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி டெக்னிக்கலி இன்வால்வ் பண்ணிட்டு பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்க ஓன் பண்ணிருக்கீங்க. It is for end user பாத்தீங்கன்னா PhD அவங்க தான். ஓகே. The copyrights and intellectual it belongs to that particular scholar. ஓகேங்க. ஓகே ஓகே. companyோட agreementல we mentioned but you will be on supportive hand. Okay okay. And coming to the publication martsல இருந்துட்டு அதுலயே நிறைய ஜானர்ஸ் இருக்கும் இல்லீங்களா, ஃபிக்ஷன்ஸ், நான் ஃபிக்ஷன். ஸோ இனிஷியலா நீங்க இருந்துட்டு எதுக்குள்ள டிராவல் ஆனீங்க, ஆஃப்டர் அதுக்கப்புறம் இருந்துட்டு எதுக்குள்ள மூவ் ஆனீங்க அப்படின்னு தெரிஞ்சு? பப்ளிகேஷன் இனிஷியலா அகடமிக் சைடு மட்டும் தான், நான் காலேஜில் இருந்தனால. ஓகே. ஸோ புக் பப்ளிகேஷன் அதெல்லாம் மட்டும் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அகடமிக் ஜேர்னி மட்டும்தான். ஓகே. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஓகே ஸோ வி கம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ். ஓகே. ஸோ அந்த டெக்னிக்ல படிச்சு அதுக்கப்புறம் ஒய் டோன்ட் வி கோ ஃபார் நான் ஃபிக்ஷன்ஸ், ஃபிக்ஷன்ஸ் அண்ட் எல்லா ஜேர்னல்ஸையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போனது. ஓகே. கேட்கலாம். ஆர்கே பப்ளிகேஷன்ல அரௌண்ட் 1000 புக்ஸ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓ 1000 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஒன்லி இன் ஃபிக்ஷன் ஜானருங்களா? நான் ஃபிக்ஷன். ஒன்லி இன் நான் ஃபிக்ஷன்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. அகாடமிக் ஜானர்ல மட்டும் போயிருக்கோம். ஓகே ஓகே ஓகே.
அகாடமிக்ஸ்லயும் புக் சாப்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. Okay. அது அண்டர் ஸ்கோப்பஸ் வரும். அது இப்போ நம்ம டச் பண்றது இல்ல. ஓகே ஆர்கே பப்ளிகேஷன்ஸ் மட்டும் பப்ளிகேஷன் மார்க் அண்டர் ஸோ பப்ளிகேஷன் ரேடமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸோ ரேடமிக்ஸ் இட் இஸ் த டிஃபரண்ட் சேனல். ஓகே ஸோ ரேடமிக்ஸில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா வி ஹேவ் டை அப் வித் இல்லை புரியுது. ரேடமிக்ஸ் அப்படின்னா வந்து ரஞ்சித் ஆதவ் திவ்யா ஓ ரஞ்சித் அகாடமிக்ஸ். ஸோ இவர் தான் அந்த நேம் வந்து கிளிக் பண்ணது. ஆர்கே Okay. பப்ளிகேஷன் வந்து இவங்க அம்மா அப்பாவோட நேம் காம்பினேஷன். அம்மா அப்பாவோட நேம். ரேடமிக்ஸ் வந்து எங்க ஃபேமிலி ரஞ்சித் ஆதவ் திவ்யா ப்ளஸ் அகாடமிக்ஸ். பிஸ்னஸ்லயும் நீங்க பிஸ்னஸ் நேம்ல கூட இருந்துட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. ஓகே ஸோ ரேடமிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேனல். ஓகே ஓகேங்களா? ரேடமிக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக் சாப்டர் பப்ளிகேஷன்ஸ். ஓகேங்க ஸோ வித் அன் ஐடியா ஆஃப் கெட்டிங் இன் டு த ஸ்கோப்பஸ். ஸ்கோப்பஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் இண்டெக்ஸிங் ஏஜென்சி. ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் வி ஹேவ் அன் டை அப் வித் அன் லிங்கன் யூனிவர்சிட்டி மலேசியா. ஓகே ஸோ அவங்க வேர்ல்டு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 638 இருக்காங்க இப்போ கரண்ட்லி. ஓகே ஸோ அவங்க விட என்ன டைப் அப்படின்னா வி ஹேவ் அன் அவர் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓ ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் லைக் அந்த கொரோனா சமயத்தில் பார்த்துருப்போம். லைக் டேப்ல வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். வி ஹேவ் ஆல் த ஃபீச்சர்ஸ் இன் அவர் பிளாட்ஃபார்ம். ஓகே 15 கோர்சஸ் வரைக்கும் அப்ரூவல் ஆயிருக்கு. ஓ அப்ரூவ்ட் ஆல்ரெடி. ஓகே 23 கோர்சஸ்ங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் கன்சல்டன்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். ஸோ ஃபாரின்ல அப்ராட்ல வேலை வாங்கி கொடுக்குறோம், அப்ராட்ல படிக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஐடியா என்ன அப்படின்னா ஸோ காலேஜ் என்ன ஃபீஸ் பே பண்ணணும் அதே ஃபீஸ் தான் த்ரூ அவர் பிளாட்ஃபார்ம் வி ஆர் கோயிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பே. ஓகே ஸோ இட்ஸ் ரிமோட் as well as மலேசியாலையும் போய் படிக்கலாம். ஓ ரிமோட்லேயே இருந்து படிக்கலாம், மலேசியா போறதுனாலும் படிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு நான் ஐடி செக்டர்ல இருக்கேன், இல்லை நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் ரிமோட் தான் படிக்கணும் அப்படின்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமோட்ல படிச்சுக்கிட்டு டிகிரி வந்து மலேசியன் யூனிவர்சிட்டியில் போய் வாங்கிக்கலாம், லிங்கன் யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே அப்படி இல்லை நான் மலேசியால போய் எனக்கு ஒரு வேலை தேடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் அவங்க ரிமோட்ல படிச்சுக்கிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸ் இங்க இருந்து அவங்க மலேசியா போய்கிட்டு யூனிவர்சிட்டியில படிச்சுக்கலாங்க. ஓகே அந்த 6 months they can utilize for getting jobs ஓகே or exposing Malaysia. அது எல்லாமே செல்ஃப் யூட்டிலைசேஷன் தான். Self utilization நீங்க இருந்துட்டு பேக் எண்ட்ல அசிஸ்டும் பண்ணுவீங்க. assist பண்ணிக்கலாம். ஓகே ஓகே